Welcome to Max Ulagam. Born to solve, solve to win. All numbers, முழு எண்கள். இந்த மந்திரவாதியோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிற இங்க மேல தெர்ற லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கிறங்க. இப்ப நாம இன்டீஜர்ஸ், முழுக்கள், இந்த மந்திரவாதியோட 10 ப்ராப்பர்ட்டிஸை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்டீஜர்ஸ்னா என்னன்னு சுருக்கமா பாத்துடலாமா? எதிர்மறை எண்கள், பூஜ்ஜியம் மற்றும் நேர்மறை எண்கள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய எண்கள் முழுக்கள் ஆகும். இதில் பின்னங்கள் மற்றும் தசம எண்கள் இருக்காது. Integers are numbers that include negative numbers, zero and positive numbers without fractions or decimals. Property 1. முழுக்களுக்கு தொடக்க எண்ணோ முடிவு எண்ணோ இல்லை. அதனால் மிக சிறிய முழுக்களும் இல்லை, மிக பெரிய முழுக்களும் இல்லை. Integers do not have a starting or ending number. So there is no smallest integer and no largest integer. முழுக்கள் முடிவில்லாதவை. முழுக்கள் பூஜ்ஜியத்தின் இருபுறங்களிலும் நேர்மறை மற்றும் எதிர்மறை திசைகளில் முடிவில்லாமல் தொடர்கின்றன. Integers are infinite, that is they never end. Integers continue endlessly on both sides of zero in the positive and negative directions. Property 3. ஒவ்வொரு முழுக்களுக்கும் அடுத்த எண் உள்ளது. உதாரணமாக -5 உடன் ஒன்றை கூட்டினால் -4 என்று கிடைக்கும். எனவே -5க்கு அடுத்து உள்ள முழுக்கள் -4. Every integer has a successor, that is the next integer. Example, -5 plus 1 is equal to -4. So after -5 comes -4. Property 4. ஒவ்வொரு முழுக்களுக்கும் முந்தைய எண் உள்ளது. உதாரணமாக -5 உடன் ஒன்றை கழித்தால் -6. எனவே -5இன் முந்தைய எண் -6. Every integer has a predecessor, that is the previous integer. For example, when we subtract 1 from -5, we will get -6. So the predecessor of -5 is -6. Property 5. பின்னங்கள் மற்றும் தசம எண்கள் முழுக்களில் சேராது. உதாரணமாக 1/2, 2.5, -3.7 ஆகியவை முழுக்கள் அல்ல. Fractions and decimals are not included in integers. Example, 1/2, 2.5, -3.7 are not integers. மேத்ஸ் உலகம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். முக்கிய வினாக்கள், இலவச மாதிரி தேர்வு மற்றும் தேர்வு குறிப்புகளை பெறலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். Property 6. கூட்டல், கழித்தல் மற்றும் பெருக்கலுக்குள் முழுக்கள் மூடப்பட்டவை. அதாவது இரண்டு முழுக்களை கூட்டுதல், கழித்தல் அல்லது பெருக்குதல் மூலம் கிடைக்கும் விடை மற்றொரு முழுக்களாகும். Integers are closed under addition, subtraction and multiplication. That means adding, subtracting or multiplying any two integers gives another integer. Property 7. வகுத்தலுக்குள் முழுக்கள் மூடப்பட்டவை அல்ல. அதாவது இரண்டு முழுக்களை வகுத்தால் கிடைக்கும் விடை முழுக்களாகவும் இருக்கலாம், முழுக்கள் அல்லாமலும் இருக்கலாம். Integers are not closed under division. That is, division of two integers may not always give an integer. Property 8. முழுக்கள் கூட்டல் மற்றும் பெருக்கல் பரிமாற்ற பண்பை கொண்டது. அதாவது இரண்டு முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்டினாலோ அல்லது பெருக்கினாலோ அதன் மதிப்பு மாறாது. Addition and multiplication of integers are commutative. That is, changing the order of two integers does not change the answer. Property 9. முழுக்கள் கூட்டல் மற்றும் பெருக்கல் சேர்க்கை பண்பை கொண்டது. அதாவது முழுக்களை குழுமப்படுத்தினாலும் அதன் மதிப்பு மாறாது. Addition and multiplication of integers are associative. That is, grouping does not change the answer. Property 10. பெருக்கல் கூட்டலின் மீது பகிர்வு பண்பை கொண்டது. Multiplication distributes over addition. வாழ்க்கையின் லாபங்களையும் நட்டங்களையும் புரிய உதவுவது முழுக்களே. உதாரணமாக சம்பள உயர்வு, பணம் செலவு, வெப்பநிலை உயர்வு, வெப்பநிலை குறைவு, புள்ளிகள் கிடைத்தது, மதிப்பெண் குறைப்பு. Integers help us understand both gains and losses in the real world. For example, salary credit, money spent, temperature rise, temperature drop, points scored, marks deducted.
முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.